வணக்கம். இன்னைக்கு டே 7ல பேங்கிங் தான் பார்க்க போகிறோம். இந்த பேங்கிங் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு கம்பெனியுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் நிச்சயமாக இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது 2 டைப்பில் பண்ணலாம். ஸோ வவுச்சரில் போய் டைரெக்டாகவும் பண்ணலாம், அண்ட் தென் மாஸ்டரில் போயிட்டு கிரியேட்டும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கிரியேட் இருக்கு. இப்போ நம்ம கம்பெனி ஆரம்பிச்சது HDFC பேங்க்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, HDFC பேங்க். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, இது நீங்கள் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுப்பீங்க. அதே மாதிரி பேங்க் எந்த பேங்க் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, அந்த பேங்க்கு எப்பவுமே நீங்கள் லாஸ்ட் இயரில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதனோட க்ளோசிங் பேலன்ஸ் இருந்திருக்கும். 31/3/2022ல் ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா, அது 1/4/2022க்கு ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய் போடுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரிஜினலாக கம்பெனி மெயின்டைன் பண்ணும்போது என்ன இருக்கோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு ட்ரையல் பேசிஸ் தான். ஓகேங்களா, டெபிட் பேலன்ஸ் இருக்கும். சரிங்களா, இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும், பேமெண்ட் நம்ம பண்ணணும். சேல்ஸ் பண்ணவங்க கிட்ட பேமெண்ட் நம்ம வாங்கணும். ஓகேங்களா, அதை நம்ம போய் எங்கே போய் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு Alt F1 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சன்ட்ரி கிரெடிட்டார்னு இருக்கும். இந்த சன்ட்ரி கிரெடிட்டாரில் அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு நம்ம எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு இதில் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த சைடு சன்ட்ரி டெப்டார், அதில் பார்த்தீங்கன்னா யார் யார்கிட்டலாம் பணம் வாங்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்ககிட்டலாம் பணம் வாங்கி நம்ம பணம் பர்ச்சேஸ் பண்ணவங்ககிட்ட கொடுக்கணும். சரிங்களா, அது பேங்க் வழியாக நம்ம எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். வவுச்சர்ஸ். ஓகேங்களா, முதல்ல பணம் வாங்கிக்கலாம். இது முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். பணம் உள்ளே வருது அப்படின்னா அது ரிசிப்ட் பேங்கிங்கில். ஓகேங்களா, ரிசிப்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல HDFC பேங்க் அப்படின்னு இருக்கும். HDFC பேங்க்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு டெபிட் பேலன்ஸு உங்களுக்கு காமிக்கும். இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் போடுறதா ரொம்ப ஈஸி. அதனால் இந்த மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யார்கிட்ட இருந்து வாங்க போகிறோம், கஸ்டமர். ஓகேங்களா, இந்த கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்க போகிறோம் அப்படின்னா 11,210 ரூபா அவர்கிட்ட இருந்து வர வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, அதில் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு செக் இஷ்யூ பண்ணுறாரு. இந்த பில்லுக்கு எகெயின்ஸ்டாக தான் இது கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, நேரேஷனில் நிச்சயமாக போடணும். நீங்கள் பீயிங் ரிசீவ்டு ஃப்ரம் எல்லா என்ட்ரிக்குமே நீங்கள் நேரேஷன் கொடுக்கணும். பீயிங் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர். ஓகேங்களா, கஸ்டமர். செக் நம்பர் இருந்தால் செக் நம்பர் நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேங்களா, செக் ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா செக் ரெஃபரன்ஸ் 1 2 3 அப்படி போட்டுக்குங்க. அது என்ன டேட்டில் கொடுத்தாங்களோ அந்த டேட் போட்டுக்குங்க. ஓகேங்களா, 1/4/2022. ஸோ வேறு ஏதாவது எந்த பேங்க் நேமு அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ரிசிப்ட் போடுறது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், கஸ்டமர் 11,210 ரூபாய் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 10,000 ரூபாய் கொடுத்ததுனால 1,210 ரூபாய் டெபிட் பேலன்ஸ் இருக்குன்னு இங்கேயே லைவ்லேயே காமிச்சிடும். ஓகேங்களா, அதே மாதிரி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. இவர் கொடுத்த 10,000 சேர்த்து மொத்தம் 20,000 ரூபாயா வந்துருச்சு. சரிங்களா, இதுதான் பேங்க்கு ரிசிப்ட் போடுறது. சரிங்களா, இப்போ நீங்கள் போய் அந்த பர்டிகுலர் கஸ்டமரை நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு Alt F1 கொடுத்தீங்கன்னா இந்த சன்ட்ரி டெப்டாரில் போய் ஸோ அந்த கஸ்டமரை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா மொத்த பில்லு அவருக்கு 11,210 அண்ட் தென் 10,000 ரூபா ரிசிப்ட்டு, 1,210 ரூபா க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, அடுத்து பேமெண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வவுச்சர் போய்க்கிறோம். ஓகேங்களா, இங்கே ரிசிப்ட்டுக்கு F6 கொடுத்தோம். அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு F5 கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, F5 எந்த பேங்க் வழியாக, HDFC பேங்க் வழியாக கொடுக்க போகிறோம். சரிங்களா, நம்மக்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குது, 20,000 ரூபா பணம் இருக்குது. ஓகேங்களா, அது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சப்ளையர் இருக்கிறார். சப்ளையர் இது 9,60,000 ரூபாய் இருக்குது. ஓகே, இது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. நம்ம சப்ளையர் அதர் ஸ்டேட்டுக்கு போகலாம். இதுவும் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா,
சர்வீஸ் கேட்டகரிக்கு கொடுக்கலாம். சப்ளையர் தமிழ்நாடு சர்வீஸ் 1180 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த முழு பணமையும் நம்ம கொடுத்துடலாமான்னா கொடுத்துடலாம். ஏன்னா சின்ன அமௌண்ட்டு 1180. ஓகேங்களா? எந்த பில்லுக்கு எகெயின்ஸ்டா? இந்த பில்லுக்கு எகெயின்ஸ்டா நீங்கள் போட்டுக்கலாம். பீயிங் பெய்டு. நீங்கள் ஆர்டிஜிஎஸ் வழியாக பண்ணலாம், அல்லது வந்து ஐஎம்பிஎஸ் வழியாக பண்ணலாம், அல்லது வந்து நெஃப்ட் வழியாக பண்ணலாம். அது வாட் எவர் என்ன ரெஃபரன்ஸ் இருக்கோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நாளைக்கு ஃபியூச்சரில் இதை எடுத்து எனக்கு காமிங்க அப்படின்னா கூட இந்த பேமெண்ட் வவுச்சர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பேமெண்ட் போடக்கூடிய என்ட்ரிஸ். ஓகேங்களா? அண்ட் தென் கான்ட்ரா. ஓகேங்களா? கான்ட்ரா அப்படிங்கிறது என்னென்னா நத்திங் பட், நான் உங்களுக்கு இது தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது பேங்க் டு பேங்க், ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு. ஒரு கம்பெனி வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ஃபண்டு பத்தலைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லை அங்கேருந்து இங்கே வரும். ஆனால் கம்பெனியோட பேலன்ஸ் வந்து மாறாது. ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் டு கேஷ், பேங்க்லேருந்து கேஷ் விட்ரா பண்ணுறது. ஓகேங்களா? கேஷ் டு கேஷ், இப்போ மெயின் கேஷ்லேருந்து பெட்டி கேஷ் கொடுக்கறது. அண்ட் தென் கேஷ் டு கேஷ். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எல்லாமே கான்ட்ராவில் வரும். அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கான்ட்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா F4 நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த F4 கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா இந்த கான்ட்ராவில் ஒன்லி கேஷு பேங்க் இந்த 2 கேட்டகரி தான் வரும். மற்ற சப்ளையர் கிரெடிட்டார்ஸ் எந்த லெஜருமே இது உங்களுக்கு வராது. ஓகேங்களா? இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து நம்ம வந்து கேஷ் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கேஷ் எவ்வளோ இருக்குது? 952 ரூபாய் இருக்குது. 952 ரூபாங்கிறது நமக்கு தேவையில்லை. நம்ம போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்க்கில் வந்து அந்த 500 ரூபாய் உங்களுக்கு ஏறிடும். கேஷில் வந்து இப்போ 452 ரூபாய் இருக்கும். இதுதான் கான்ட்ரா. சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது 500 ரூபாய் எப்படி டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கணும். 2 200 நோட்டு, ஒரு 100 நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அது பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேங்க் ரீகன்சிலேஷன். இந்த பேங்க் ரீகன்சிலேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒன்றுமே இல்லை. பேங்க் ரீகன்சிலேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க் புக்குக்கும் அண்ட் தென் கம்பெனி புக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான். ஓகேங்களா? இப்போ வந்து பேங்கிங் போயிட்டு பேங்க் ரீகன்சிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ரீகன்சிலேஷனில் இதெல்லாம் நம்ம பேமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேமெண்ட் வந்துருச்சு, இந்த பேமெண்ட் வந்துருச்சு, இந்த பேமெண்ட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் வந்து 10,000 ரூபாய். ஆஸ் பர் கம்பெனி புக் வந்து 19,320. நான் இந்த இடத்துல டேட் போடுறேன் பாருங்க. 1/4/22 1/4/22 1/4/22. ஓகேங்களா? இப்போ பாருங்க பேங்க் புக்கும் கம்பெனி புக்கும் ஈக்குவலண்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த கேஷ் டெபாசிட் பண்ணுறது ஒரு வேளை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணலன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் வந்து நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இன்னும் ஹிட் ஆகலை அப்படின்னு மீனிங். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்ணும்போது பேங்க் சார்ஜஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அது ஆட் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வவுச்சர் போயிட்டு F5 பேமெண்ட்டு, அது நமக்கு ஒரு செலவு. HDFC பேங்க்கு. ஓகேங்களா? ஆல் டு சி பேங்க் சார்ஜஸ் அண்டர். இது வந்து ஒரு கம்பெனிக்கு மறைமுக செலவு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிவிட்டு பேங்க் சார்ஜஸ் ஒரு 25 ரூபாய் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து HDFC பேங்க்லேருந்து நமக்கு வந்து பேமெண்ட்டு குறைஞ்சிரும். சரிங்களா? இதுதான் வந்து பேங்க் ரீகன்சிலேஷன் மெத்தேடு. ஓகேங்களா? இது நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ போய் நம்ம பேங்க் பேலன்ஸு என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு 19,295 இருக்குது. என்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000 ரூபாய். கஸ்டமர்கிட்ட ரிசிப்ட் 10,000 ரூபா வாங்கியிருக்கோம். சப்ளையருக்கு 1,180 ரூபா கொடுத்துருக்கோம். கேஷ் 500 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கோம். பேங்க் சார்ஜஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குது. ஸோ இதுதான் பேங்க்கு மெத்தேடு. இதை நீங்கள் வந்து என்ட்ரி போட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.